நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, ட்ரம்ப்புக்கு பணம் கொடுத்து அவரை ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறாங்க சில நிறுவனங்கள். அதன் மூலமாக சீனா கிட்ட ஜோரா வியாபாரம் பார்க்குறாங்க. ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் குறுக்கு வழியில் பல கோடிகளை சம்பாதித்திருக்கின்றார். ஏம்பா, ட்ரம்ப்பு சில கம்பெனிகளுக்கு சீனாவில் வர்த்தகம் பார்த்து கொள்வதற்கு அனுமதி அளித்து விட்டு அவர் பணம் வாங்கிக்கிட்டாரா, இல்லை அந்த நிறுவனங்கிட்ட இருந்து பணம் வாங்குறாரு அது நாட்டுக்கு கொடுக்குறாரா, அதை முதல்ல தெளிவுபடுத்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. அந்த நிறுவனங்க கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டாரு, அதை அமெரிக்காவுக்கு தான் கொடுக்குறாரு. இருந்தாலும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு வல்லுநர்களை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப்பை வச்சு அல்லவா செய்கிறாங்க. அடப்பாவி, பணம் வருதே என்பதற்காக அமெரிக்கா பாதுகாப்புக்கு ஆப்பு வச்சிட்டியே அப்படின்னு அமெரிக்கா மக்களும் அமெரிக்கா பாதுகாப்பு வல்லுநர்களும் ட்ரம்ப்புக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க. எந்தெந்த நிறுவனத்துக்கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு சீனா இடத்துல வியாபாரம் பார்க்கறதுக்கு அனுமதி அளிச்சிருக்கிறாரு, அதன் மூலமாக அமெரிக்காவுக்கு என்ன பாதுகாப்பு அச்சுறுத்தல் அப்படின்றத முதல் செய்தியாக பார்க்க போகிறோம். இரண்டாவது, இந்த பாகிஸ்தான்காரங்களுடைய ஆட்டமானது ரொம்பவே அதிகமாக போச்சு. அதுலேயும் எந்த அதிகாரத்திலும் இல்லாத பிலாவல் பூட்டோ என்ற ஒரு பையன் இந்தியாவுக்கு மிகப்பெரிய நெருக்கடி கொடுத்துட்ருக்கான், மிரட்டிகிட்டு இருக்கிறான். நேற்று அமெரிக்காவில் உட்காந்துக்கிட்டு பாகிஸ்தானுடைய இராணுவ படை தளபதி, டேய் அணையா கட்டுறீங்க, ஆனால் சிந்து நதியின் குறுக்க 10 ஏவுகணதாண்டா, அப்படியே டம்மால் நோட்ஸணும்டா, நீ கட்டுறா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்துக்கிட்டு, நாங்கள் அணு ஆயுதத்தை பயன்படுத்தினோம்னா உலகம் பாதி அழிஞ்சு போயிடும், இந்தியா கிட்ட இருந்து பாதுகாப்பு அச்சுறுத்தல் வந்தா இதுதான் உலகம் சந்திக்கக்கூடிய பேரழிவாக இருக்கும் அப்படிங்கிறான். இன்னொருத்தர் பாகிஸ்தான்லேயே உட்காந்துருக்கிறாரு, பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர். அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டீங்கன்னா, பாகிஸ்தானுக்கான சிந்து நதி தண்ணீரில் ஒரு சொட்டை இந்தியா நிறுத்தினா கூட அது அனுபவிக்க போகின்ற பாடமும் பாதிப்பும் அளவில்லாமல் இருக்கும் அப்படின்னு இன்னைக்கு மிரட்டி இருக்கின்றாரு. ஏன் இவங்க அத்தனை பேரும் சிந்து நதியை அடிப்படையாக வச்சே இந்தியாவுக்கு மிரட்டி விட்டுருக்காங்க? எல்லாவற்றையும் ரெண்டாவது செய்தியாக பார்க்கலாம். இப்போது டொனால்டு ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவை எத்தனையோ அதிபர்கள் ஆண்டிருக்கிறாங்க. எந்த அதிபரும் செய்யாத ஒரு விஷயத்தை ட்ரம்ப் குறுக்கு வழியில் சீனாவில் வியாபாரம் பார்க்குறதுக்காக என்விடா ஏஎம்டி என்ற 2 நிறுவனத்துக்கு அனுமதி அளிச்சிருக்கிறாரு. இந்த என்விடாவும் இந்த ஏஎம்ஹெச்சும் செமிகண்டக்டரை தயாரிக்கக்கூடிய 2 நிறுவனங்கள். அதுலேயும் என்விடாவாக இருந்தாலும் சரி, ஏஎம்டியாக இருந்தாலும் சரி, 2 பிரத்யேகமான செமிகண்டக்டரை தயாரிக்கிறாங்க. இதில் என்விடாவை பொறுத்த வரைக்கும் H20 என்ற ஒரு செமிகண்டக்டர். இது உலகத்திலே அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய கம்பெனி என்விடா தான். இது ஏஐ தொழில்நுட்பத்துக்கு அதிகமாக பயன்படக்கூடிய ஒரு செமிகண்டக்டர். அதுலேயும் சீனாவை பிரத்யேகமாக வச்சு தயாரிக்கக்கூடிய ஒரு செமிகண்டக்டர் இது H20 என்றே சொல்லலாங்க. அதே மாதிரி ஏஎம்டி இவங்களும் MI308 என்ற ஒரு செமிகண்டக்டரை தயாரிக்கிறாங்க. இதுவும் ஏஐ தொழில்நுட்பத்தில் அதிகமாக பயன்படுகிறது. இதுவும் சீனாவை குறிவைத்து தான் தயாரிக்கக்கூடியதாக இருக்குது. ஆனால் ஜோ பைடன் ஆட்சி காலத்தில் இருந்தே இந்த என்விடாவாக இருந்தாலும் சரி, இந்த ஏஎம்டி என்ற செமிகண்டக்டர் தயாரிக்கக்கூடிய 2 நிறுவனங்களும் சீனாவுடன் வர்த்தகம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லை, இந்த 2 செமிகண்டக்டரையும் சீனாவுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடாது என்று தடையை விதித்திருக்கின்றார்கள். ஏன் தடை விதித்தாங்க தெரியுமா? ஏன்னா இந்த 2 செமிகண்டக்டரையும் சீனா வாங்கி அமெரிக்காவை முழுக்க அந்த செமிகண்டக்டர் மூலமாக, அந்த சிப் மூலமாக உளவு பார்க்கறது. அதனால் அமெரிக்காவுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கிறது. நீ என்னதான் செமிகண்டக்டரை பிரத்யேகமாக தயாரிப்பதாக இருந்தால் கூட சீனாவுக்கு ஏற்றுமதி பண்ணாத அப்படின்னு ஜோ பைடன் ஆட்சி வரைக்கும் தடை இருந்தது. நம்ம ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்ற பிறகு கூட அந்த தடையை ஜூன் மாதம் வரைக்கும் நீடித்தாரு. தபார் என்விடா ஏஎம்டி 2 நிறுவனங்கள் சீனாவுக்கு ஒருபோதும் சரி இந்த சிப்பை ஏற்றுமதி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. இதற்கிடையில் வரி போட்டி வந்தது சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில். நீ 150, நான் 200 அப்படின்னு மாற்றி வரி போட்டுக்கிட்டாங்க. பிறகு இந்த 2 நிறுவனம் ட்ரம்ப் கிட்ட போய் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. நீங்கள் வரி போடுவதனாலேயோ இல்லை இந்த 2 செமிகண்டக்டரை சீனாவுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடாது என்று சொல்லதுனாலேயோ எங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு இல்லை, ஆனால் அமெரிக்காவுக்கு வரக்கூடிய வருமானம் தான் பாதிப்படைகிறது. அதனால் நாங்கள் 2 பேரும் இந்த செமிகண்டக்டரை சீனாவுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம். அப்படி ஏற்றுமதி பண்ணுகின்ற போது
இந்த செமிகண்டக்டர் மூலம் வருகின்ற வருமானத்தில் 15% நாங்கள் அமெரிக்காவுக்கு கொடுத்துட்றோம். அப்போ அமெரிக்காவுக்கு எவ்வளோ கோடி லாபம் வரும் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த என்விடா என்ற செமிகண்டக்டர் தயாரிக்கக்கூடிய நிறுவனமும் ஏஎம்டியும் வந்து ட்ரம்ப் கிட்ட பேரம் பேசுகிறாங்க. ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் பணம் வருதுன்னா என்ன வேணாலும் பண்ணுவார் அவர் தான். ஏன்னா அடிப்படையில் அவர் தான் பிஸ்னஸ் மேன் ஆச்சு. அதனால் அவர் இந்த 2 நிறுவனத்துக்கும் சீனாவுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுக்காக அனுமதி அளிச்சிட்டாரு. பொதுவாக இந்த என்விடாவை பொறுத்த வரைக்கும் இந்த H2O என்ற இந்த செமிகண்டக்டரை $17 பில்லியன் ஒவ்வொரு ஆண்டும் சீனா கிட்ட வித்துக்கிட்டு இருந்தாங்க. இது அந்த செமிகண்டக்டர் நிறுவனம் உற்பத்தி செய்து விற்கின்ற அளவில் 13%. ஒரே ஒரு செமிகண்டக்டர் மட்டும் $17 பில்லியன் 13% சீனாவுக்கு ஏற்றுமதி ஆகுது. அப்படின்னா அதில் ஒரு 15% அமெரிக்காவுக்கு வருமானம் கிடைக்குதுன்னா கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. அதனால் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் லம்பான தொகையை கொடுத்து இந்த 2 நிறுவனங்களும் அப்படியே தன்னை தற்காத்து கொண்டது. இரண்டாவது வியாபாரமும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி ஏஎம்டி இதுவும் தன்னுடைய சிப்பாக இருக்கக்கூடிய MI308 என்ற செமிகண்டக்டரை சைனாவுக்கு ஏற்றுமதி பண்ணி கிட்டத்தட்ட $6.4 பில்லியன் அளவுக்கு வருமானத்தை சம்பாதித்திருக்காங்க. இது ஏஎம்டி நிறுவனத்தினுடைய ஏற்றுமதி அளவு எவ்வளோ தெரியுமா? 24%. அப்படி பார்க்கும்பொழுது நம்ம ட்ரம்ப்புக்கு 2 நிறுவனத்திடம் இருந்து கிட்டத்தட்ட $150 பில்லியன் அளவுக்கு வருமானங்கள் வந்து குவிகிறதாம். இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய லாபம் தானே. அதனால் பணத்துக்காக தேசிய பாதுகாப்பு அடமானம் வச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நெருக்கடி கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த 2 நிறுவனம் வந்து சீனாவுக்கு பிரத்யேகமாக ஏழை தொழில்நுட்பத்துக்காக தயாரித்த செமிகண்டக்டர்கள். இந்த நிறுவனமானது இந்த செமிகண்டக்டரை தவிர வேற எந்த செமிகண்டக்டரும் வந்து அதிகமாக தயாரிக்கலை. அப்படி எக்கச்சக்கமாக உற்பத்தி பண்ணி மொத்தமே அடக்கி வச்சுருந்தோம்னா விற்பனை ஆகாமல் என்ன லாபம் வரும்? தொடர்ச்சியாக ஸ்டாக் இருந்ததுன்னா உற்பத்தி பெருகுமா? உற்பத்தி பெருகலைன்னா வேலை வாய்ப்பு இருக்குமா? வேலை வாய்ப்பு இல்லைன்னா பொருளாதாரம் பெருகுமா? அதனால் ட்ரம்ப் கிட்ட போய் ஐயா சீனாவுக்கு ஏற்றுமதி பண்ணிக்கிறோம், அதில் வருகின்ற வருமானத்தில் 15% நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொன்னதுனால ட்ரம்ப்பும் வந்து பார்த்தீங்கன்னா குறுக்கு வழியில் ஏற்றுமதி செய்யறதுக்கான அனுமதி கொடுத்துருக்காங்க. இப்போது ட்ரம்ப் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, பாதுகாப்பு அச்சுறுத்தல் வராதுங்களா? நீங்கள் கடந்த காலங்களில் என்ன சொன்னீங்க? இந்த 2 செமிகண்டக்டரையும் சீனாவுக்கு ஏற்றுமதி பண்ணிங்கன்னா சீனாக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக அமெரிக்காவை உளவு பார்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தானே தடை விதிச்சிங்க. இப்போ பணம் வருதுன்னு வச்சிங்களேன், அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு மீண்டும் ஏற்றுமதிக்கு அனுமதி அளிச்சிங்கன்னா இப்போது சீனாக்காரன் உளவு பார்க்கவே மாட்டானா? அப்போது பணத்துக்காக நம்ம நாட்டு பாதுகாப்பை சமரசம் செஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு வந்து ட்ரம்ப் கிட்ட கேட்டாங்க. அதுக்கு ட்ரம்ப் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு புதிய தொழில் வாய்ப்பு, இதை பற்றி உங்களுக்கு தெரியாது அப்படின்னு ட்ரம்ப் சொல்கிறாராம். என்ன அப்படின்னு சொல்லுகின்ற போது, நாம் வெளிநாட்டிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணோம்னு வச்சுங்களேன், அவங்க எக்கச்சக்கமாக வரி கட்டி நம்ம நாட்டில் வந்து பொருட்களை இறக்குமதி பண்ணணும். ஆனால் நம்ம நாட்டிலேருந்து ஏற்றுமதி பண்ணோம்னா நாம் எந்த ஒரு வரியும் போடவே இல்லை. அதனால் பிற நாட்டுக்காரங்க நம்ம நாட்டு பொருளை வந்து கூடுதலான வரி இல்லாமல் ஏற்றுமதி பண்ணிக்கலாம். அப்போது கூடுதலான வரி இல்லாத காரணத்தினால நம்ம நாட்டில் உற்பத்தி பெருகும். ஓகேங்களா? அப்போ வேலைவாய்ப்பு கூடும். ஸோ அமெரிக்கா உற்பத்தி சந்தையாக மாறும். அதனால தான் நம்ம என்ன சொன்னோம், அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொழில் வாய்ப்பை வாரி வழங்குது. உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த நாட்டு தொழில் நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, அமெரிக்காவில் வந்து தொழில் தொடங்குங்க, வரியை குறைப்பதற்கு இதை தவிர வேறு வழியே இல்லை அப்படின்னு சொன்னோம். இப்படி உலக தொழில் நிறுவனங்களுக்கு நம்ம அமெரிக்காவை திறந்து விட்டுருப்பதுனால ஏகப்பட்ட நிறுவனங்கள் வரும். அப்படி ஏகப்பட்ட நிறுவனங்கள் வருகின்ற போது அவையெல்லாம் உற்பத்தி பண்ணி வெளிநாட்டுகளுக்கு தான் ஏற்றுமதி பண்ணும். அப்படி ஏற்றுமதி பண்ணுகின்ற போது வரியானது ரொம்ப கிடையாது, சொச்சமாக தான் வரி போட்டிருப்போம். அப்படி இருக்கும்போது உற்பத்தி பெருகும், ஆனால் வருமானம் குறைவல்லவா அமெரிக்காவுக்கு. அதனால் ஒரு புதிய வழியை நான் திறந்து விட்டுருக்கிறேன். நீங்கள் எந்த நாட்டுக்கெல்லாம் என்ன பொருளை விற்கணும்னு ஆசைப்படுறீங்களா பிரத்யேகமாக, அந்த நாட்டுக்கெல்லாம் நீங்கள் ஏற்றுமதி பண்ணணும்னா இந்த மாதிரி அந்த பொருள் மூலம் வருகின்ற வருவாயில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை அமெரிக்காவை கட்டிடுங்க. அப்போது நமக்கு உற்பத்தியும் வருது, அதன் வழியாக பணமும் வருது. அங்கே தொழில் நிறுவனமானது தொடங்கினதுனால அவங்கக்கிட்ட இருந்து நமக்கு கூடுதலான வரியும் வருது. ஸோ ஒரே கம்பெனியிலிருந்து நமக்கு 2 வருமானங்கள் வருகிறது அப்படின்னு வந்து ட்ரம்ப் அவர்கள் சொல்லுகின்றாராம். இது வர்த்தகத்தில் ஒரு புதிய முறை நான் தொடங்கி வச்சுருக்கேன்.
இனிமேல் அமெரிக்காவிலிருந்து யாரெல்லாம் ஏற்றுமதி பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, சர்ச்சைக்குரிய விஷயங்களோ இல்லை அதிக தொழிலாளர்கள் செய்யக்கூடிய அந்த தொழிற்சாலையிலிருந்து உற்பத்தியாகின்ற பொருட்களை வெளிநாட்டுக்கு அனுப்ப வேண்டும் நினைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்கெல்லாம் இந்த மாதிரி 15% கமிஷன் கொடுத்துட்டு ஏற்றுமதி பண்ணட்டும். இப்போது கார் தொழிற்சாலை, அதில் ஒரு 5000 பேர் வேலை பார்ப்பாங்க. அதனுடைய ப்ராடக்டை நாம் முடக்க முடியாது. அப்போது அந்த தொழில் நிறுவனமானது எக்கச்சக்கமான பேரை வச்சு வேலை வாங்குகிறோம், நிறைய உற்பத்தி ஆகி போயிடுச்சு, எப்படியா இருந்தாலும் இந்தியாவுக்கு ஏற்றுமதி பண்ணணும். ட்ரம்ப் அனுமதி அளிக்க மாட்டார். அந்த நிறுவனம் வந்து ட்ரம்ப் கிட்ட கேட்கும்போது ஒரு 15% கொடுத்துட்றோம், நாங்கள் ஏற்றுமதி பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லுகின்ற போது, பெரும் நிறுவனங்கள், அதிகப்படியான ஆட்கள் வேலை செய்யக்கூடிய நிறுவனங்கள் இருந்து நமக்கு வருமானம் வரப்போகுது, புதிய வழியை நாம் திறந்து விட்டுருக்கோம் அப்படின்னு வந்து ட்ரம்ப் நினைக்கின்றாராம். இப்படி பணம் வாங்கினதுனால வெளிநாட்டுக்கு தாராளமாக எந்தவித சோதனையும் இல்லாமல் பொருட்களை ஏற்றுமதி பண்ணுகின்ற போது ஒட்டுமொத்தமாக அமெரிக்காவை நம்ம எதிரிகள் உளவு பார்க்க போகிறாங்க. அப்போ தான் பணத்தின் மூலமாக அமெரிக்காவுக்கு வேட்டு வச்சுட்டோம் பாரு அப்படின்றத ட்ரம்ப் உணர போகிறாரு. ஸோ பாதுகாப்பு அச்சுறுத்தலை கண்ணுக்கு தெரிந்தே வந்து பணத்துக்காக விலை கொடுக்குறாரு அப்படின்னு அந்த நாட்டு பாதுகாப்பு அதிகாரிகளும் அந்த நாட்டு மக்களும் ட்ரம்ப்புக்கு எதிராக கொதித்து எழுந்திருக்கின்றார்கள். ஒரு பிஸ்னஸ்மேன் ஒரு நாட்டை ஆண்டாங்கன்னா பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு எப்பேற்பட்ட குறுக்கு வழியெல்லாம் கடைபிடிப்பாங்க என்பதற்கு ட்ரம்ப் தான் உதாரணம்னு சொல்லிட்டு அந்த மக்கள் ட்ரம்ப் மேலே கடும் வெறுப்பில் இருக்கிறாங்க. எதிரியை எப்படி வேண்டுமானாலும் ஊக்குவிக்கலாம் என்ற நிலைக்கு நம்ம ட்ரம்ப் வந்துட்டார். சைனாக்காரனுக்கு இந்த சிப்பு போச்சுன்னா ஏழை தொழில்நுட்பத்தில் அவன் எங்கேயோ போவான். அப்படி இருக்கும்போது தொழில் போட்டியிலும் சரி, டெக்னாலஜி போட்டியிலும் சரி அமெரிக்கா பின்தங்கி விடுமே அப்படின்னு அந்த மக்கள் வந்து வருத்தப்படுகின்றார்களாம். ஆனால் அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை ட்ரம்ப் இப்படி 15% திறந்து விட்டுட்டாரு அப்படின்னு வருத்தப்படுறவங்களும் இருக்கிறாங்க. இதெல்லாம் ட்ரம்ப்பு சிந்தித்து செய்கிறாரா, இல்லை காசு வருது என்பதற்காக ஒரு மாற்று வழியை திறந்து விட்டுருக்கின்றாரா? இந்த மாதிரி வழியை கடைபிடிப்பது அமெரிக்காவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமா? புதிய தொழில் வாய்ப்புகளும் புதிய வர்த்தக முறையும் உருவாக்குமா? ட்ரம்ப் சொல்கிற மாதிரி உங்கள் கருத்தை சொல்லுங்கள். அதுக்கு பிறகு பாகிஸ்தான்காரன் பிலாவல் பூட்டோ வந்து இந்தியாவுக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்குறான். சிந்து நதியை அடிப்படையாக வச்சு அவன் என்ன சொல்லியிருக்கான்னு கேட்டிங்கன்னா, சிந்து நதி மட்டுமல்ல, அதனுடைய 5 கிளை நதிகள் இருக்கிறது, அவை அத்தனையும் நாங்கள் கைப்பற்ற போகிறோம் அடுத்த போருன்னு ஒன்று வந்தா. ஏன்னா சிந்து நதி என்பது வெறுமனே ஆறு மட்டும் கிடையாது, அது சிந்து பகுதி மக்களுக்கு கலாச்சாரம், பண்பாடு, மொழி சார்ந்தது. இந்த இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் கிட்ட அடி வாங்கினதை மறந்து போச்சு. அதன் காரணமாகவே வந்து பாகிஸ்தானை ஏளனமாக பார்க்குது. இன்னொரு போருன்னு வந்தால் 6 நதியும் நாங்கள் கைப்பற்றி விடுவோம். அது மட்டும் இல்லை, எப்போதெல்லாம் சிந்து நதி மீது இந்த மோடியோ இல்லை இந்தியாவோ தாக்குதல் தொடுக்கிறாங்களோ அப்போதெல்லாம் சிந்து மக்களை பொறுத்த வரைக்கும் வெகுண்டு எழுந்து அந்த ஆறை மீட்டு இருக்கின்றார்கள், இப்போதும் மீட்பார்கள் அப்படின்னு பிலாவல் பூட்டோ, பெனோசர் பூட்டோனுடைய மகன் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்கின்றார். அதே மாதிரி ஒரு திருமண நிகழ்ச்சி என்று தான் நினைக்கிறேன், அங்கே போய் கலந்து கொண்ட பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் ஷபாஸ் ஷெரீப் அவர்கள் வந்து பாகிஸ்தானுக்கு உரிய தண்ணீரை ஒரே ஒரு சொட்டு கூட இந்தியா நிறுத்த ஆசைப்பட்டால் நாங்கள் என்ன பதிலடி கொடுப்போம் என்பதை பற்றி இந்தியாவுக்கு நன்றாகவே தெரியும், ஏற்கனவே அனுபவித்திருக்கிறது. எங்கள் நாட்டுக்கு வருகின்ற தண்ணீரை ஒருபோதும் நிறுத்தக்கூடாது, உடனடியாக திறந்து பண்ணணும் அப்படின்னு நம்முடைய ஷபாஸ் ஷெரீப் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அசீம் முனீரை பொறுத்த வரைக்கும் 10 ஏவுகணை சிந்து நதியின் குறுக்கே நீ அணை கட்டினா டமால்ரா அப்படின்னு நமக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றான். இதையெல்லாம் தாண்டி பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகமானது இந்தியாவுக்கு பணிவாக கடிதத்தை எழுதியிருக்கிறாங்க. என்ன கடிதத்தை எழுதியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, சிந்து நதி நீரை தயவு செய்து திறந்து விடுங்கப்பா, குடிநீருக்கும் இல்லை, கரண்ட்டு தயாரிப்பதுக்கும் இல்லை, அதே மாதிரி வர்த்தகத்துக்கும் இல்லை, அதே மாதிரி பயிர் தொழிலுக்கும் இல்லை, எல்லாமே அதுதான். பாகிஸ்தானுடைய 48% குடிநீர் தேவையாக தான் பூர்த்தி செய்து அதை போய் நிறுத்தி வச்சுருக்கீங்களே, தயவுசெய்து திறந்து விடுங்க, இந்தியா சொல்லுகின்ற அத்தனை கண்டிஷனுக்கும் நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படின்னு பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகமானது சிந்து நதி நீரை திறந்து விட சொல்லி கெஞ்சி இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்குங்க. மொத்தத்தில் இந்த பாகிஸ்தான்காரன் என்ன நினச்சான்னு கேட்டிங்கன்னா, சிந்து நதியின் குறுக்கு அணையும் கட்ட போகிறது கிடையாது. சிந்து நதியை பொறுத்த வரைக்கும் ஒரு வற்றாத நதி, அந்த நதியானது தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். இருக்கின்ற தண்ணி தேக்கிற டேமில் எவ்வளோ தான் தண்ணி தேக்க முடியும், அதனால் கொஞ்ச நாளைக்கு பிறகு தண்ணியை திறந்து விட்ருவாங்க அப்படின்னு பாகிஸ்தான்காரன் நினச்சான். ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உடனடியாக அங்கங்கே செக் டேமில் கட்டினாங்க, கால்வாய்களை வெட்டினாங்க. அது மட்டும் இல்லாமல் சிந்து நதியின் குறுக்கேவும் செனாப் நதியினுடைய குறுக்கேவும் வந்து பார்த்திங்கன்னா புதிய டேமை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் பாகிஸ்தானுக்காரனுக்கு பயம் வந்துடுச்சு, இருக்கிற டேமில் எவ்வளோ தான் தண்ணி தேக்குவாங்க அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் இருக்கிற தண்ணியும் சரி,
அதோட எக்ஸ்ட்ரா வருகின்ற தண்ணியும் சரி தேக்கி நம்ம மாநிலங்களுக்கு பயன்படுத்துறதுக்காக பல அணைகளை கட்டுறதை பார்த்த உடனே ஒரு சொட்டு தண்ணி கூட தரமாட்டாங்க போல் இருக்குது அப்படின்னு பயந்தவங்க இப்போ தண்ணியை வச்சு நம்மளை மிரட்டிட்டு இருக்காங்க. ஆனால் எந்த ஒரு எதிர்ப்புக்கும் இந்தியா செவிசாய்க்கவே இல்லை. இதற்கிடையில் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்துக்கு வந்து பாகிஸ்தானுடைய அரசாங்கம் இந்த நியூஸ் பேப்பர் போடுறது, தண்ணி கொடுக்கறது, அதே மாதிரி நம்ம தூதரக அதிகாரிகள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் கனெக்ஷனை கட் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க. நீ அங்கே என்ன வேணாலும் பண்ணலடா தம்பி, ஆனால் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் தூதரகம் இருக்குது, நாங்கள் என்ன சும்மா விட்டுருவோமா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவும் வந்து பாகிஸ்தான் தூதரக அதிகாரிகளுக்கு நியூஸ் பேப்பர் போகிறத இப்போ கட் பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தான் ஒழுங்காக நம்ம இந்திய தூதரக அதிகாரிகளுக்கு கேஸ் கனெக்ஷனும் தண்ணீரும் கொடுத்தாங்கன்னா நிச்சயமாக நாமளும் இன்றைக்கி பேப்பரை கட் பண்ணியிருக்கோம், பேப்பரை போடுவோம். அவங்க கண்டினியூவாக நம்ம தூதரக அதிகாரிகளை ஒழுங்காக நடத்துனாங்கன்னா, நம்மளுக்கு எதிராக செயல்பட்டாங்கன்னா நாமளும் வந்து பாகிஸ்தான் தூதரக அதிகாரிகளுக்கு எதிராக செயல்படுவோம். இது ஒன்றும் அமெரிக்கா கிடையாதா தம்பி, பாகிஸ்தான். நீ என்ன பண்ணுறியோ அதுக்கு டபுள் மடங்காக கிடைக்கும் அப்படின்னு தான் இந்தியாவுடைய எண்ணம். அதனால் பாகிஸ்தான் தூதரக அதிகாரிகளுக்கு இன்றைக்கி பேப்பர் கட் பண்ணியிருக்காங்க. ஒழுங்காக நடக்கலைன்னா இன்னும் என்னென்னத்தை கட் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸோ மொத்தத்தில் வந்து செப்டம்பர் மாதத்துக்குள்ளாக இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில் ஒரு போரே உருவாகும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்குது அப்படின்னு பல பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். இன்னொரு முறை போர் உருவாச்சுன்னா என்ன ஆகும் பாகிஸ்தான்? உங்கள் கருத்தை பதிவிடுங்க. நன்றி நண்பர்கள்.